மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேலியோர தாவரங்கள், கால்நடைகளின் வாழ்வாதாரங்கள் குறித்து விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மருந்தியல் மற்றும் நச்சியல் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் வி ரங்கநாதன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம் வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தேசிய தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பசுமை குடலில் பீன்ஸ் மற்றும் பட்டாணி சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் குன்னூரை சேர்ந்த வேளாண்மையாளர் எஸ் குமரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் புடலை சாகுபடி குறித்த தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி மண்டலங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தோட்டக்கலை துறையானது வேளாண்மையாளர்களுக்கென பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. தோட்டக்கலை பயிரின் சாகுபடி பரப்பை அதிகரிப்பதே தேசிய தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும். இதற்காக தரமான செடிகளும் வீரிய ரக விதைகளும் இந்த துறை சார்பாக வேளாண்மையாளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. ஒருங்கிணைந்த தேசிய தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பசுமை குடில் அமைத்து பீன்ஸ் மற்றும் பட்டாணி சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் குன்னூரை சேர்ந்த வேளாண்மையாளர் எஸ் குமரேஷ் அவர்கள் தம்முடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். நாங்கள் பேசிக்காக ஒரு 2 இயர்ஸாக அக்ரிகல்ச்சர் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போது 12 acres ஆஃப் ஃபார்மிங், அப்புறம் ஒரு 1/2 acre ஆஃப் நர்சரி அண்ட் இன்னும் ஒரு 1/2 acre ஆஃப் ஸ்ட்ராபெரி இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கோம். வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாங் க்ராப்ஸ், ஷார்ட் க்ராப்ஸ். அதில் லாங் க்ராப்ஸில் இந்த கேரட், பொட்டேட்டோ, கார்லிக் அந்த மாதிரி. ஷார்ட் க்ராப்ஸில் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் மாதிரி ப்ராக்கோலி, ஐஸ்பர்க் அந்த மாதிரி இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறையா பண்ணிட்டு வரோம். ஸ்ட்ராபெரி இப்போ ஆரம்பித்து இப்போது அபவுட் 7 months 8 months ஆயிருக்கு. நல்ல ஈல்டு வருது. ஒரு 1/2 acre ஸ்ட்ராபெரி பண்ணிகிட்ருக்கோம்.
இந்த பாலி ஹவுஸ்க்குள்ளே இனிஷியலாக ஸ்ட்ராபெரி பண்ணலாங்கிற பிளானில் தான் இந்த பாலி ஹவுஸ் போட்டோம். அதுக்கு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து 50% சப்சிடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கிட்ட நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அணுகி கொஸ்டின்ஸ் கேட்டு they'll give you suggestions. அவங்க சொல்கிற மாதிரி சஜஷன்ஸ் எல்லாம் பண்ணோன்னா இட்ஸ் ஆல்வேஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டெவலப்மெண்ட். இப்போ இந்த பாலிஹவுஸ்குள்ள ஸ்ட்ராபெரி சீசன் இல்லைங்கிறதுனால 2 விதமான க்ராப்ஸ் போட்டிருக்கோம். பீஸ் போட்டிருக்கோம், இங்கே பீன்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் டூயிங் ஸ்ட்ராபெரி. பேசிக்காக என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு க்ராப்புக்கு முன்னாடியும் அந்த லேண்டோட சாயில் டெஸ்ட் எடுத்துகிட்டு வி கோ கிவ் இட் டு த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த சாயிலுக்கு வேண்டிய என்னென்ன நியூட்ரிஷன் கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு ரிசல்ட்ஸில் சொல்லிவிடுவாங்க. அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு இங்கே அதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டதுக்கப்புறம் வி ஸ்டார்ட் டூயிங் இட். இப்போதைக்கு வி டூ மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இங்கே லோக்கல் மார்க்கெட் ப்ளஸ் ஆர்டர்ஸ் கிடச்சிச்சின்னா வி கிவ் இட். பேசிக்காகவே இங்கே கவர்மெண்ட்டில் NCMSன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ இங்கே விளையிற எல்லா பொருளுமே வி கோ கிவ் இட் த ஃபார் ஆக்ஷன். ஸோ அங்கே வந்து ட்ரேடர்ஸ் வருவாங்க, இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் வருவாங்க. யார் யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் பொருள் வேணும்னா அவங்க வந்து ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்னால நமக்கும் பெனிஃபிட், ஃபார்மர்ஸ்க்கும் பெனிஃபிட், அந்த ட்ரேடர்ஸ் யாராவது எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் பெனிஃபிட். ஸோ இனிஷியலாக இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி வாண்ட் கெட் இன் டு ட்ரேடிங். ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பாலி ஹவுஸ்க்கு மட்டும் இல்லை, ஸ்ப்ரிங்க்லர்ஸ்க்கு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, மோட்டர்ஸ்க்கு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, ஸ்ப்ரேயர்ஸ்க்கு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இது பாதி பேத்துக்கு தெரியாது. ஸோ நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அதுக்கு இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி உங்களோட லேண்ட் ப்ரூஃப் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். அந்த ப்ரூஃப் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஈஸியாகவும் முடிஞ்சிடும். ஆனால் அது யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் பெனிஃபிட். அதே மாதிரி வி வாண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபார்மிங் வரணும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவும் வானிலை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்த பகுதிகளில் உள்ள கால்நடைகளில் அடைப்பான் நோய் தாக்க வாய்ப்புள்ளது. இதனை கண்காணித்து அருகிலுள்ள கால்நடை மருத்துவமனையில் தடுப்பூசி போடவும். இரவை மஞ்சள் பயிரை அறுவடை செய்யவும். இரவை குளிர்கால கம்போடியா பருத்தி ரகத்திலிருந்து காலை 10 மணி வரை பஞ்சுகளை எடுத்து நிழலில் உலர்த்தி சேமிக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் வானிலையின் காரணமாக சம்பா நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் மற்றும் இலைக்கீரல் நோய்கள் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 20% பசுஞ்சாண கரைசலை நோய் அறிகுறி தென்பட்டவுடன் ஒரு முறையும் பிறகு 15 நாட்கள் கழித்து ஒரு முறையும் தெளிக்கவும். பின் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிரில் துத்தநாக சத்து பற்றாக்குறை தென்பட்டால் 0.5% ஜிங்க் சல்பேட் மற்றும் யூரியா 1% கரைசலை இலைகளின் மேல் படும்படி தெளிக்கவும். சம்பா நெற்பயிரில் குலை நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு கார்பன்டெசிம் 200 கிராம் அல்லது ட்ரைசைக்ளோசோல் 200 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தளிப்பான் மூலம் தெளிக்கவும். சம்பா நெற்பயிரில் புகையான் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. நெல் வயலில் பட்டம் பிரித்து தண்ணீர் வடித்து காற்றோட்டத்தை ஏற்படுத்துவதன் மூலம் புகையான் தாக்குதலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் வானிலையில் பருத்தியில் இலை தத்துப்பூச்சியின் தாக்குதல் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு இமிடாக்ளோபிரிட் 200 SL 100 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். வரும் தினங்களில் லேசானது முதல் அதிகமான மேகமூட்டம் மற்றும் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை செய்துள்ள பயறு வகை பயிர்களை பாதுகாப்பாக சேமிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வாழையில் இலைப்புள்ளி நோய் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டெசிம் 1 கிராம் அல்லது மென்கோசெஃப் 2.5 கிராமை ஒட்டு திரவமான டீபால் சேர்த்து 3 முறை 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் அறிகுறிகள் ஆரம்பித்ததிலிருந்து இலையின் அடிப்பகுதியில் தெளிக்கவும். நிலவும் சூழ்நிலையின் காரணமாக காணப்படும் தக்காளி இலைக்கருகள் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த விவசாயிகள் மேன்கோசெஃப் என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து வாரம் இருமுறை தெளிக்கலாம்.
தற்போதைய தட்பவெப்ப சூழ்நிலையில் நோய் தாக்குதலிலிருந்து கறவை மாடுகளை பாதுகாக்க தொழுவத்தை சுத்தமாக வைத்திருக்கவும். தென்னையில் இலைக்கருகல் நோய் பரவலாக காணப்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்த 1% போர்டாக்ஸ் கலவை அல்லது 0.25 காப்பர் ஆக்சிக்ளோரைட் தெளிக்கவும். கோடை காலங்களில் 45 நாட்களுக்கு 2 முறை என்னும் இடைவெளியில் தெளிக்கலாம். வேரின் மூலம் 2 கிராம் கார்பன் டை ஆக்சைடு அல்லது ஹெக்ஸகோனசோல் 2 மில்லிலிட்டரை 100 மில்லிலிட்டர் நீருடன் கலந்து 3 மாத இடைவெளியில் 3 முறை செலுத்தவும். மேலும் 2 கிலோகிராம் பொட்டாசியம் சேர்த்து செலுத்தவும். தற்பொழுது நிலவும் குளிர்ந்த வானிலையின் காரணமாக பருத்தி செடியில் காணப்படும் சாறு உறிஞ்சும் பூச்சியின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 5 என்ற அளவில் மஞ்சள் ஒட்டும் பொறி வைத்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். தேவைப்படின் இமிடாக்ளோபிரிட் 200 AL ஒரு ஏக்கருக்கு 400 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பயிர் தேவைக்கு ஏற்ப நீர் பாய்ச்ச வேண்டும். மண்ணில் ஈரப்பதத்தை பாதுகாக்க மூடாக்கு இடுவீர். தோட்டத்தில் தொழு உரம் இட உரிய தருணமாகும். ஏக்கருக்கு 15 டன் நன்கு மட்கிய தொழு உரம் இட்டு உழவு செய்ய வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வடகிழக்கு பருவமழையின் மிக லேசான தாக்கத்தால் மேகமூட்டமும் பகல் வெப்பம் சற்றே குறைந்தும் காணப்படுகின்றது. இவ்வாறான வானிலையில் முட்டை ஓடு விரிவடைந்து முட்டை ஓட்டின் தரம் குறைய வாய்ப்புள்ளது. இதனை தடுக்க தீவனத்தில் வைட்டமின் D3 மற்றும் கால்சியம் ஆகியவற்றின் அளவை சற்று உயர்த்தியும் 5% அளவிற்கு தீவன எடுப்பை கட்டுப்படுத்தும் விதமாக அதிக எரிசக்தி கொண்ட தீவனத்தை தயாரித்து கொடுப்பதும் அதிக அளவில் பயன்களை கொடுக்கும். தற்பொழுது நிலவும் தட்பவெப்பநிலை மற்றும் பருவத்தில் எள் சாகுபடியை மேற்கொள்ளலாம். ஒரு ஏக்கருக்கு விதைப்பு செய்ய 2 கிலோ விதை தேவைப்படுகிறது. TMV 7 மற்றும் SVBR 1 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி கலந்து விதை நேர்த்தி செய்து விதைப்பு செய்யவும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காலையில் பனி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குடற்புழு தாக்கத்தினை தவிர்க்கலாம். வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வாழை. மழை இருப்பதால் பாலித்தீன் கவர் 2% பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை அதிகரிக்கலாம். மிளகு. தரையில் படரும் ஓடு கொடிகளை பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றி விடவும். பிச்சி. தரை மட்டத்தில் இருந்து 50 சென்டிமீட்டர் உயரத்தில் கவாத்து செய்யவும். கவாத்து செய்த பகுதியில் பூசானை கொல்லி தடவவும். அன்னாசி. அன்னாசி வயல்களில் மூடாக்கு இடுவதன் மூலம் மண் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661139. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் புடலை சாகுபடி குறித்த தகவல்கள். புடலங்காய் கொடிவகை செடிகளில் எளிதில் வளரக்கூடிய ஒன்றாகும். இதில் போதுமான அளவு கொழுப்பு, நார்ச்சத்து, இரும்புச்சத்து மற்றும் விட்டமின்கள் உள்ளன. புடலையின் சாகுபடி முறைகள் பற்றி காண்போம். மண் மற்றும் தட்பவெப்பநிலை. மண்ணும் மணலும் கலந்த வளமான நிலத்தில் மிதமான வெப்பநிலையில் புடலை நன்கு வளரும். பருவம் ஜூலை மற்றும் ஜனவரி. ரகங்கள் கோ1, கோ2, PKM1, MDU1 மற்றும் PLR1. நீர் மேலாண்மை. விதைகள் முளைத்து வரும் வரை விதைக்குழிகளுக்கு நீர் ஊற்ற வேண்டும். சுமார் 8 முதல் 10 நாட்களில் விதைகள் முளைத்து வரும். பின்பு வாய்க்கால்களின் மூலம் வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். அறுவடை. விதைப்பு செய்த 75 முதல் 80 நாட்களில் முதல் அறுவடைக்கு வரும். சுமார் 5 முதல் 7 நாட்கள் இடைவெளியில் மறுபடியும் அறுவடை செய்யலாம். மகசூல் ஹெக்டருக்கு 134 முதல் 145 நாட்களில் 18 டன்கள் வரை மகசூலை பெறலாம். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர்,
சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCLின் பரௌனி மற்றும் BVFCLின் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்று 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழி கொண்டைப்பூ 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 29.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 21.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 59.5% ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 43 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21.8% ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 2 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 319.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 955.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.4 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ தமிழ்நாட்டின் தென் பகுதிகளில் பெய்யக்கூடும். புதுச்சேரி மற்றும் வட தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும் என்பதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போது லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க அந்த போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். கால்நடை வளர்ப்பு என்பது நவீன வேளாண் துறையின் முக்கிய கூறுகளில் ஒன்றாக இருக்கிறது. மனித சமுதாயம் வேட்டையாடுதலை வாழ்க்கை முறையாக கொண்டிருந்த காலம் முதல் வேளாண் தொழிலுக்கு மாறிய காலம் வரை கால்நடை வளர்ப்பு இடம்பெற்று வருகின்றது. தரமான தீவனமும் முறையான பராமரிப்பும் இதற்கு அத்தியாவசியமானதாகும். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேலியோர தாவரங்கள்,
கால்நடைகளின் வாழ்வாதாரங்கள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மருந்தியல் மற்றும் நச்சியல் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் வி ரங்கநாதன் அவர்கள். வேளாண் தொழிலில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வரும் நிலையில் பண்ணை தொழிலில் கால்நடைகளையும் சேர்த்து வளர்ப்பது தற்போதைய காலத்தில் மிகவும் அவசியமானது ஒன்றாகிவிட்டது. கறவை மாடு, கன்று, ஆடு, கோழி ஆகியவற்றை பண்ணை தொழிலில் சேர்த்து வளர்ப்பதன் மூலம் பண்ணை தொழிலில் அதிக லாபத்தினை நாம் அடைய முடியும். பண்ணை தொழிலானது, கால்நடை வளர்ப்பு தொழிலானது லாபகரமாக இருக்க தீவன மேலாண்மை, இனப்பெருக்க மேலாண்மை, நோய் மேலாண்மை ஆகியவை மிகவும் அவசியமாகும். இவற்றில் நோய் மேலாண்மையானது மிகவும் முக்கியமானதாகும். நோய் மேலாண்மை சிறப்பாக இருந்தால் கால்நடை வளர்ப்பின் மீதான செலவினமானது மிகவும் குறைந்து விடுகிறது. இந்த நோய் மேலாண்மையில் செலவினத்தை குறைக்க கால்நடை வளர்ப்போர் வேலியோரத்தில் காணப்படும் மூலிகை தாவரங்களை கால்நடை மருத்துவரின் உதவியோடு வளர்த்து, அதை கண்டறிந்து அவற்றை கால்நடைகளின் நோய்க்காக பயன்படுத்தும் நேரத்தில் கால்நடை வளர்ப்போருக்கு நோய் மேலாண்மை மீதான செலவினமானது பெருமளவு குறைந்து விடுகிறது. நம் நாட்டில் ஏறத்தாழ 40,000 செடி வகைகள் வேலியோரத்தில் காணப்படுகின்றன. அவற்றில் 10,000 செடி வகைகள் மருத்துவ குணங்களை கொண்டதாக ஆராய்ச்சி குறிப்பேடுகள் கூறுகின்றன. இந்த 10,000 செடி வகைகளில் 4,000 செடி வகைகள் பாரம்பரிய மருத்துவத்திலே காணப்படுகின்றன. அவற்றில் 800 செடி வகைகள் கால்நடை மருத்துவத்தில் பெருமளவு பயன்படுகிறது என்று பாரம்பரிய வைத்தியர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமல்ல, ஊரகப் பகுதி மற்றும் மலைப்பகுதிகளிலும் இந்த வேலியோர மூலிகை தாவரங்களே கால்நடைகளை அதிக அளவு காப்பாற்றி வருகின்றன. அது மட்டுமின்றி நவீன மருந்துகளில் கூட 25 விழுக்காடு அளவிற்கு இந்த பாரம்பரிய மூலிகை மருந்து பொருட்களானது பயன்பாட்டில் உள்ளது. எனவே பண்ணையாளர்கள் வீட்டிற்கு வேலி பாதுகாப்பு போல கால்நடைகளுக்கு வேலியோர தாவரங்கள் பாதுகாப்பு என்பதை உணர்ந்து கால்நடை மருத்துவரின் ஆலோசனையோடு அவற்றை பயிர் செய்து வளர்த்து பயன்படுத்தி பண்ணை தொழிலில் லாபத்தை பெற முடியும். வேலியோர தாவரங்களில் முக்கியமான தாவரமாக சோற்றுக்கற்றாழை பயன்படுகிறது. சோற்றுக்கற்றாழையானது பச்சை நிற தடிமனான 1 முதல் 1.5 அடி வரை வளரக்கூடிய முட்களுடன் கூடிய ஒரு தாவரமாகும். இது வறட்சியும் தாண்டி வளரக்கூடிய ஒரு தாவரமாகும். இந்த சோற்றுக்கற்றாழையானது புண்களை ஆற்றுவதற்கும் வீக்கங்களை குறைப்பதற்கும் பெருமளவில் பயன்படுகிறது. அது மட்டுமின்றி இரத்தத்தில் காணப்படும் வெள்ளை அணுக்களையும் அதிகரிக்கும் அளவிற்கு அதிக சக்தி கொண்டதாக விளங்குகின்றது. கால்நடைகளில் மடிநோயை குணப்படுத்த இந்த சோற்றுக்கற்றாழையானது பெருமளவு பயன்படுகிறது. சோற்றுக்கற்றாழையை ஒரு 250 கிராம் அல்லது ஒரு மடல் எடுத்துக்கொண்டு அதனுடன் மஞ்சள் 50 கிராம், வெற்றிலைக்கு உபயோகப்படுத்தப்படும் சுண்ணாம்பு 10 அல்லது 20 கிராம் எடுத்துக்கொண்டு இவற்றை ஒரு உரலில் போட்டு அரைத்து அவற்றை எடுத்து அப்படியே மடி முழுவதும் தடவும்போது மடி வீக்கமானது பெருமளவு குறைகிறது. இதனை ஒரு நாளைக்கு 6 முதல் 8 முறையாவது செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறை மருந்து தயாரித்து இதனை நாம் கால்நடைகளுக்கு மடியின் மீது தடவி வீக்கத்தை குறைக்கலாம். அது மட்டுமன்றி வேலியோர மூலிகை தாவரங்களாவது கோமாரி நோய், கழிச்சல், வெளி ஒட்டுண்ணு நீக்கம், உள் ஒட்டுண்ணு நீக்கம் போன்ற பல வகையான நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுகின்றது. கறவை மாட்டுக்கு மட்டுமல்ல, ஆடுகளுக்கும் வேலியோர மூலிகை தாவரங்கள் அதிக அளவு பயன்படுகின்றன. ஆடுகளில் ஆட்டுக்கொள்ளை நோய், ஆட்டு அம்மை, கழிச்சல், விஷக்கடி, குடல்புழு நீக்கம் ஆகிய நோய்களுக்கும் வேலியோர மூலிகை தாவரங்கள் அதிக அளவு பயன்படுகின்றன. ஆடுகளுக்கு எடுத்துக்காட்டாக குடல்புழு நீக்கத்தை பற்றி பார்ப்போம். ஒரு ஆட்டுக்கு குடல்புழுவை நீக்குவதற்காக வேலியோர மூலிகையான தும்பை இலை 5 எண்ணிக்கையில் எடுத்துக்கொண்டு அதனுடன் வேப்பிலை 5 எண்ணிக்கை எடுத்துக்கொண்டு இவற்றுடன்
3 கொழுந்து பிரண்டை எடுத்து அரைத்து சிறு சிறு உருண்டைகளாக்கி ஒரு ஆட்டிற்கு முழுவதுமாக கொடுக்கும் பொழுது ஏற்படும் குடல் புழு நீக்கமானது நவீன மருந்துகளுக்கு இணையாக இருப்பதாக ஆராய்ச்சி குறிப்புகள் கூறுகின்றன. எனவே கால்நடை வளர்ப்போர் ஆடுகளுக்கும் வேலியோர மூலிகை தாவரங்களை பயன்படுத்தினால் அதிக லாபத்தினை பெற முடியும். அடுத்ததாக கோழிகளுக்கும் வேலியோர மூலிகை தாவரங்கள் அதிக அளவு பயன்படுகின்றன. கோழிகளில் கோழி அம்மை, இரத்த கழிச்சல், வெள்ளை கழிச்சல் போன்ற நோய்களுக்கும் வேலியோர மூலிகை தாவரங்கள் பயன்படுகின்றன. கோழிகளுக்கு எடுத்துக்காட்டாக வெள்ளை கழிச்சலை எடுத்துக்கொள்ளலாம். வெள்ளை கழிச்சலுக்கு தேவைப்படும் மூலிகை பொருளாக நாம் கீழா நெல்லியை எடுத்துக்கொள்ளலாம். கீழா நெல்லி ஒரு 50 கிராம் எடுத்துக்கொண்டு அதனுடன் பூண்டு, வெங்காயம், மிளகு, சின்ன சீரகம் போன்றவற்றை சேர்த்து அரைத்து சிறு சிறு உருண்டைகளாக்கி அவற்றை அரிசி குருணையிலோ அல்லது தீவனத்திலோ கலந்து கோழிகளுக்கு நாம் கொடுக்கும் பொழுது இந்த வெள்ளை கழிச்சலானது முற்றிலும் குணமாகி விடுவதாக ஆராய்ச்சி குறிப்பீடுகள் கூறுகின்றன. இவை மட்டுமின்றி பல்வேறு ஆராய்ச்சி குறிப்புகளின் அடிப்படையில் சீத்தா இலை, வசம்பு சேர்ந்த கலவையானது வெளி ஒட்டுண்ணியை நீக்குகிறது. அது மட்டுமின்றி சித்திரத்தை இலை, வில்வ இலை, மஞ்சள் கலந்த கலவை தோல் நோயினை குணப்படுத்துகிறது. நிலவேம்பு இலை, குப்பைமேனி இலை ஆகியவை காய்ச்சலை குணப்படுத்த வல்லதாக ஆராய்ச்சி குறிப்பீடுகள் கூறுகின்றன. துளசி இலை, முருங்கை இலை போன்றவை பல்வேறு நோய்களுக்கு சர்வலோக நிவாரணியாக விளங்கி பல நோய்களை குணப்படுத்துகின்றன. கால்நடைகளில் வாழை இலையானது மூச்சு இழப்பினை குணப்படுத்த வல்லதாக ஆராய்ச்சி குறிப்பீடுகள் கூறுகின்றன. வேலியோர தாவரங்கள் கால்நடைகளுக்கு ஒரு வாழ்வாதாரமாக விளங்குகின்றன. மேலும் விவரங்களுக்கு வி. ரங்கநாதன் அவர்களை 09575779664 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 30/12/2016 வெள்ளிக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்செங்க பகுதியில் பிரதமரின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்ற பயனாளி ஈரோடு மாவட்டம் RN புதூரை சேர்ந்த வேளாண்மையாளர் P. செல்வராஜ் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் உளுந்து சாகுபடி குறித்த தகவல்கள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் எலுமிச்சையில் போரான் மற்றும் பல சத்துக்கள் குறைபாடு அறிகுறிகள் மற்றும் நிவர்த்தி செய்யும் முறைகள் குறித்த தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் குறித்து விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மர இனப்பெருக்கத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் S. உமேஷ் கண்ணா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி-DD சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.